வெளிநாட்டு சுற்றுலா பயணம் என்றாலும் தேனிலவு என்றாலும் பலர் விரும்பி செல்வது சுவிட்சர்லாந்து தான். ஐரோப்பாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்நாட்டில் ஜெனிவா, கான்ஸ்டான்ஸ் மற்றும் மக்கியோர் ஏரிகள் அமைந்துள்ளன. பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ளதால் இங்கு பல்வேறு நாடுகளின் கலாச்சாரங்கள் ஒன்றியுள்ளது. இயற்கை எழில் கொஞ்சும் அற்புதமான இயற்கை காட்சிகள் இங்கு அதிகமாக உள்ளது. பனிமலைகள், ஆறுகள், ஏரிகள், புல்வெளிகள், நீரூற்றுகள், ரோப் கார், 30,000 அடி உயரத்தில் 270 குகைகளை கடந்து செல்லும் த்ரில்லான ரயில் பயணம் என சுவிட்சர்லாந்து வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ ஏராளமான விஷயங்கள் உள்ளன. இந்திய சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி செல்லும் சுற்றுலா தலங்களில் சுவிட்சர்லாந்தும் ஒன்று. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் மட்டும் சுவிட்சர்லாந்து சென்ற இந்திய பயணிகள் 3 லட்சம் பேர். இப்போது இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு என தனியாக ஒரு இயக்குனரை மும்பையில் நியமிக்க உள்ளது சுவிட்சர்லாந்து சுற்றுலாத்துறை. 30,000 ரூபாய் கட்டணத்தில் சுவிட்சர்லாந்தை சுற்றி காட்டவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதை சுவிஸ் சுற்றுலாத்துறையின் இந்திய துணை இயக்குனர் ரீத்து சர்மா விளக்கினார். இனி சுவிட்சர்லாந்து செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு குஷிதான்.